பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே ராதிகா திரும்பவும் கமலோட பேச்சை கேட்டு கோபியை பார்க்கலான்னு வராங்க. ஆனால் கமலா நானும் வரேன்னு கிளம்பும்போது இங்கே ராதிகா நீ வேணாமா, நீ வந்தா தேவையில்ல பிரச்சனையாகும், நீ வர வேணான்னு சொல்லிட்டு கமலா விட்டுட்டு இங்கே ராதிகா மட்டுமே வராங்க. ஸோ ராதிகா மட்டும் வரதை பார்த்து இங்கே திரும்பவும் ஈஸ்வரி எதுக்கு திரும்ப நீங்கள் வந்திருக்க, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, திரும்ப திரும்ப இங்கே வந்து நீ அவனை பார்த்து எதுக்காக அவனோட நிம்மதியவும் எங்கள் நிம்மதியும் கெடுக்குன்னு நினைக்கிற, நீ ஒழுங்கு மணி தான் இங்கேருந்து போயிடு, விசிட்டர் டைம்னு இருக்கும் பார்த்தியா, அப்போ வந்து அவனை பார்த்துட்டு போ, இப்போ நீ ஒன்றும் அவனை பார்க்க தேவையில்ல, உன்னை பார்த்தானா திரும்பவும் அவனுக்கு நெஞ்சுலி வந்தாலும் வந்துடும், நீ கிளம்பு முதல்ல இங்கேருந்து அப்படின்னு ஈஸ்வரி ராதிகாவை விரட்ட பார்க்குறாங்க. அப்போது ராதிகா திரும்பவும் மனசுடைஞ்சு போகிறாங்க. என்னத்த நான் என்ன பண்ண அவரை, நான் வந்து அவரை காதலிக்கேன்னு சொன்னேனா, இல்லை நான் வந்து அவர் எதனா பண்ணனா, அவர் தானே என்னை சுற்றி சுற்றி வந்தார், அவர் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டதுலேருந்து இத்தனை நாள் வரைக்கும் உங்களை பற்றியும் பாக்கியாவை பற்றியும் உங்கள் பேர பசங்களை பற்றி தான் பேசுகிறத தவிர என்னையோ என் பிள்ளையவோ பற்றி எதுவுமே பேசலை. இப்படி எங்கள் வாழ்க்கையில் வந்து அவர் எங்களுக்கு சந்தோஷத்தை தரவே இல்லை, அப்படி இருந்தும் நீங்கள் தொட்ட 90க்கும் என்னையே குறை சொன்னால் எப்படி தருது அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரி ஒன்று, என்னடி என்ன உங்கள் அம்மா ஏற்றி விட்டாளா இப்படிலாம் பேச சொல்லி, இங்கே பாரு நீ என்ன பேசினாலும் சரி நீ கோபியை பார்க்க முடியாது, நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ராதிகாவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்போது பாக்கியா வந்து ராதிகாவை பிடிக்கிறாங்க. அத்தை என்னத்தை இதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஏய் பாக்கியா நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி தானே போனேன், நீ என்ன போகாமல் இங்கே இருக்க அப்படின்னு இங்கே பாக்கியாவை ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லைத்த அது வந்து நீ கிளம்பு, நீ வீட்டுக்கு போகணுன்னு சொன்னல, நீ போ, இவளுக்கு சும்மா சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு நீ இங்கே வராத, அவளை ஃபோன் அடித்து வர சொல்கிறது நீ தானே, அதனால தானே உன்னை வீட்டுக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்ல இங்கே ராதிகா அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியா ராதிகாவை கைத்தாங்களா பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க. நீங்கள் அழுவாதீங்க ராதிகா, கண்டிப்பாக கோபி கண் முழிச்சதும் உங்களை தேடுவார், கூப்பிடுவார், அப்போது இவங்க யார் தடுத்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ராதிகா, நீங்கள் எதுவும் அழுவாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பாக்கியா இப்படி ஒரு நிலமை யாருக்கும் வரக்கூடாது, என் புருஷன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டுருக்காரு, ஆனால் காரணம் நான் சொல்லி எல்லாருமே என்னை விரட்டுறாங்க, அவருடைய இந்த நேரத்தில் கூட என்னால் அவர் பக்கத்தில் இருக்க முடியல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது அப்படின்னு சொல்ல பாக்கியா ஒன்று அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் கூட வந்து அவர் சேர்த்துலேருந்து இது வரைக்கும் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே தான் இருக்கீங்க, இப்போ கூட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு போக மனசு இல்லாமல் இங்கேயே இருக்கீங்க, கேட்டால் 3வது மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பண்ணுன்னு சொல்கிறீங்க, அவருடைய ஆப்ரேஷனுக்கு கையெழுத்து போட்டிருக்கீங்க, இப்படி கோபி மேலே யாருமே அவ்வளோ சீக்கிரம் வெறுப்பாக காட்ட முடியாது பாக்கியா, அதனால தான் உங்களுக்கு அவர் மேலே அன்பு இருக்கிறனால தான் உங்களாலேயே அவர் விட்டு போக முடியல, இங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கீங்க, எனக்கு தெரியும் பாக்கியா உங்களுக்கு அவரை பிடிக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது தானே, அதனால தானே இங்கேயே சுற்றிட்டுருக்கீங்க, சான்ஸ் கிடைச்ச உடனே நீங்கள் இப்போது அவருக்கு முக்கியமாக போயிட்டீங்க, உங்கள் குடும்பமே முக்கியமாக போயிடுச்சு, அதனால தான் உங்கள் அத்தை என்ன விரட்டுறாங்க அப்படின்னு இங்கே ராதிகா அவங்களுடைய மனசில் அதெல்லாம் பேசுகிறாங்க. பாக்கியா அமைதியாக இருந்துட்டு, என்ன ராதிகா பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போ நான் பேசவா, என்ன ராதிகா சொன்னீங்க, இந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாதா, ராதிகா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், கோபிக்கு இதே மாதிரி ஒரு வாட்டி நெஞ்சில் இருந்துச்சு, அப்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம், அப்போது நீங்கள் வந்து நான் தான் அவருடைய ஒய்ஃப்னு சொல்லி கையெழுத்தை போட்டு அப்போ தான் உங்களுக்கும் கோபிக்கும் பழக்கம் இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அதுவும் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீங்கள், அப்படியாப்பட்ட உங்களுக்கும் கோபிக்கும் பழக்கம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது நான் எப்படி வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா ராதிகா, நான் அவரை தொட்டு தாலி கட்டின மனைவி, ஆனால் அவர் அன்னைக்கு நீங்கள் தான் எல்லாம் முக்கியம், நீங்கள் தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர், நான் உங்கள் கூட தான் வாழ போகிறேன்னு அவர் ஒரு ஒரு டைமும் உங்களை பார்த்து சொல்லும்போது என் மனசு எப்படி வலிச்சுக்கு தெரியுமா ராதிகா, இதே ஹாஸ்பிட்டலில் ராதிகா நடந்துச்சு, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு இங்கே பாக்கியா பேச ராதிகாவால் ஒன்றுமே சொல்ல முடியல, கல்யாண வயசில் 2 பசங்க இருக்காங்க, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, இப்படிலாம் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு திடீர்னு பாக்கியா ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆக மாட்டா, பாக்கியா ஒரு படிக்காதவ, பாக்கியாவால் ஒன்றுமே பண்ண முடியாது, என் லெவலுக்கு சமமே இல்லாதவ பாக்கியா, எங்கள் அப்பாவோட பேச்சுக்காக இத்தனை வருஷம் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்தேன், ஆனால் இனிமேலும் என்னால் பாக்கியா கூட வாழ முடியாது,
எனக்கு ராதிகா தான் பிடிச்சிருக்கு. ராதிகா தான் முக்கியம். ராதிகா கூட போனா என் வாழ்க்கை வேற மாரி ஆயிடும்னு கோபி சொல்லிட்டு, எங்கள அந்த வீட்டோட தொரத்த ட்ரை பண்ணாரே! அப்போ நான் தான் ராதிகா. யார பத்தியும் கவலைப்படாம, என்னோட புள்ளைங்க வேணும், எனக்கு எல்லாரும் வேணும்னு சொல்லி, அவர உங்களுக்காக விட்டு குடுத்தேன். ஆனா இன்னைக்கு என் மனசுல கோபி இருக்காரான்னு கேட்குறீங்க. எப்படி ராதிகா இப்படிலாம் உங்கள பேச முடியுது? இங்க பாருங்க ராதிகா, உங்கள ஒரு மனைவியா கோபிய பார்க்க விடாம அத்தை தடுக்கும்போதே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. இன்னொருத்த புருஷன தட்டி பறிக்கும்போது அந்த மனைவிக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா ராதிகா? அந்த மாரி ஒரு கொடுமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் எங்க அத்தை இவ்வளோ சொல்லவும், நான் அமைதியா ஒதுங்கி போறேன். இதே இந்த நேரத்தில நான் இல்லாம வேற ஒரு பொண்ணா இருந்து, போதும் நம்ம புருஷன் நம்மள்ட்டயே வந்துட்டாரு அப்படின்னு ஒரு கண்ண காட்டினா போதும் ராதிகா. கோபி என் பின்னாடி வந்துட்டே இருப்பாரு. அப்போ உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும். எங்க கோபி நம்மள விட்டு போயிடுவாரோன்னு நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு இவ்வளோ வலி வலிக்குதே. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டுக்குள்ளேருந்து ஒரு குருவிய பிரிச்சு அழைச்சிட்டு போனா, அந்த கூடே சின்ன பின்னமா ஆயிடும்னு தெரிஞ்சு தானே நீங்களும் உங்க அம்மாவும் பண்ணீங்க. அப்போ அன்னைக்கு என் குடும்பத்தில இருந்த எல்லாரும் எப்படி வலிச்சிருக்கும் எல்லாருக்கும். எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ராதிகா, என்னைக்குமே வாழ்க்கை ஒரு வட்டமா, நாம அடுத்தவங்களுக்கு என்ன குடுக்குறோமோ, அது திரும்பவும் நமக்கே வரும் ராதிகா. அப்படி வரும்போது, நாம அத சந்தோஷமா ஏத்துக்கணும். இல்லன்னா, வாழும்போது யாருக்கும் எந்த கஷ்டமும் தராம, எந்த பாதகமும் இல்லாம வாழணும். முடியலன்னா, அத ஏத்துக்கிட்டு தான் ராதிகா ஆகணும். அதனால நீங்க சொன்னீங்களே, இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்ல ராதிகா, உங்களால எனக்கு நடந்திருக்கு. நான் அனுபவிச்சிருக்கேன். அதான் கடவுள் என் மூலியமா திரும்ப உங்களுக்கு அத குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, உங்க அளவுக்கு இரக்கம் இல்லாதவன் நான் கிடையாது. என்னால தனியா வாழ முடியும். அதனால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என் புள்ளைங்க இருக்காங்க. என் புள்ளைங்க என்ன ராணி மாரி பார்த்துப்பாங்க. ஆனா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ண நல்லபடியா படிக்க வைங்க. கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. அதனால நீங்க தாராளமா போங்க. கோபிகிட்ட போயிட்டு, உங்களுக்கும் அவருக்கும் என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உண்மையாவே உங்களுக்கும் அவருக்கும் சண்டைனா, அவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. 2 பேருக்கும் என்ன பிரச்சனைங்கிறத பேசி புரிய வச்சு, நீங்களாவே சந்தோஷமா வாழ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சந்தோஷம் அவர் கூட வாழணும். அவருடைய சந்தோஷம் நீங்க இருந்தா உங்க கூட வாழ வந்தாரு. உங்க 2 பேருக்கும் இடையில என்ன இழுக்காதீங்க. என்னுடைய லைஃபே வேற. நான் என்னுடைய லைஃப் என்னன்னு டிசைட் பண்ணிட்டேன். அது பின்னாடி ஓடிட்டு இருக்கேன். என் பின்னாடி உங்க புருஷன வராம பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க லைஃப்க்கு நல்லது. புரியுதா ராதிகா? இத உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். மத்தபடி உங்கள குத்தி காட்டி பேசணும்னு நான் நினைக்கிறேன் ராதிகா. ஸோ நீங்க பேசுனதுக்கு பதில் பேசிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேல உங்க லைஃப்ப நீங்க தான் பார்த்துக்கணும். தயவு செஞ்சு உங்க லைஃப்ல என்ன இழுக்காதீங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போறாங்க. ராதிகாவால ஒண்ணுமே பேச முடியல. ராதிகாவுக்கு பாக்கியா 4 செருப்பால அடி அடிச்சிருந்தா கூட ராதிகாவால மறந்திருக்க முடியும். ஆனா, பாக்கியா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ராதிகால தாங்கிக்கவே முடியல. செருப்பால அடிச்ச மாரி பாக்கியா பதில் சொல்லிட்டாங்க. நாம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம். பாக்கியா மனசுலயும் எல்லாமே இருந்திருக்கு. ஆனா, அன்னைக்கு கோபி மேல இருக்கிற அன்புலயும், பாசத்துலயும் பாக்கியாவும், பாக்கியா கூட இருக்கவங்களும் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோம்னு நம்ம நினைக்கவே இல்லையே! உண்மையிலேயே கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்மள பழி வாங்குது. நம்மளால தாங்கிக்க முடியல அப்படிங்கும்போது, இத்தனை வருஷமா கோபி கூட வாழ்ந்த பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு, அதே இடத்துல உட்காந்து ராதிகா பயங்கரமா அழுவுறாங்க. ராதிகா இப்போ என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ கதை இப்படி போனா எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்? ராதிகா எடுக்கிற முடிவு எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்? உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.